நல்ல கமெண்ட் நிறைய கமெண்ட் போகுது, தப்பாக எடுத்து ஏன் தங்க மாறி அப்போ நல்லா தாண்டா இங்கே கமெண்ட் பண்ணியிருந்தா டேஷு அங்கேனடா வந்து விளக்க மாற அதுக்குள்ளே மாறிட்டேன். விளக்கு மாற்றுக்கு பிறந்தவனே சொல்லுவாங்களாம், என்னது கண்ணுக்குட்டி வந்து வேற ஒன்று கூட சேர்ந்ததுன்னா அது புத்தி இதுக்கு வந்துருமா, நல்லது கண்ணுக்குட்டி கூட கெடுத்துருமா. அந்த மாதிரி மேற மாட்டேன் நக்கற மாட்டேன் கெடுத்த கதையான்ற கதையை இங்கே கெடுத்து போயிருக்கான் கமனாட்டி ஒருத்தவன். இங்கே நல்லா தான் சிஸ்டர்னு பேசினான், இங்கே வந்து பார்த்தா அப்படியே ஃபேக் ஐடியில் கமெண்ட் பண்ணுறான். இவங்களாம் என்ன கேட்குறது இவனை, இங்கே இப்படி பேசுனான் இங்கே இப்படி பேசுகிறான், ஒன்றுமே புரியல. ஒரு நிமிஷத்தில் மாறுறானுங்களே. சாப்பிட்டேன் பிரதர், நீங்கள் சாப்பிட்டீங்களா? நீங்கள் இல்லை விக்னேஷ் உங்களை சொல்லலை. இங்கே ஒருத்தன் இப்போ எங்கே அப்படி தான் போட்டான், அதுக்குள்ளே இங்கே வந்து இப்படி போடுறான். அப்படியாடா, அப்போ உங்கள் அம்மா பார்த்தா என்னடா ஆகும்? ஏன்டா இங்கேயும் ஏன்டா வரீங்க? ஆமாண்டா ராஜு போட மணக்குது, வேற பக்கம் போடா நீ. ஏண்டா எனக்கு தொண்டை வலிக்குதுடா, உங்ககிட்ட கத்த முடியலடா டேய். கத்தி 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 எனக்கு தொண்டை வலிக்குதா. 10 நிமிஷத்துக்குள்ளே என் ஆத்மாவே போயிடும் போல இருக்குடா உங்ககிட்ட கத்தி கத்தி. ஏன்டா இப்படி சாவடிக்கிறீங்க? எங்கேயோ மனசாட்சிக்குதாடா உங்களுக்கு இந்த மாதிரிலாம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க? போடா டே போட. ஃபேக் ஐடி கூட சேர்ந்தா இதுங்களும் நல்ல ஐடியா ஃபேக் ஐடியா மாறுது. இப்போ புது ட்ரெண்டு தான் சொல்லணும். அது மேற மாட்டேன் நக்கற மாட்டேங்க எதை கெடுத்த கதை சொல்லக்கூடாது. இப்போ புதுசாக ஃபேக் ஐடி கூட சேர்ந்தால் நல்ல ஐடியா ஃபேக் ஐடி இனிமேல் அதான் மென்ஷன் பண்ணணும். என்ன பண்ணுறது ராகுல், நீங்கள் வேறு ராகுல் தான் பாருங்கள். விளக்கு மாறு தொடப்ப கட்டை இங்கே சவுக்கு கட்டைங்கெல்லாம் இப்படி கமெண்ட் போட்டால் நான் என்ன நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி என்ன பேசுறது? நான் என்ன அப்படி தப்பாக நம்ம லைவில் பேசுகிறோமா சொல்லுங்கள்? நம்ம ஒழுங்காக தானே பேசிகிட்ருக்கோம், நம்ம எதாவது தப்பாக பேசுகிறோமா? எவ்வளோ அறகுறைங்க சுற்றிக்கிட்டு இருக்கு, அங்கே போய் போடலாம்ல இதுங்களுக்கு கமெண்ட் எல்லாம். ஏன்னா எங்கே போட்டாலும் இந்த வேஸ்ட்டு ஃபெல்லோஸ் கமெண்ட்டை யாரும் எடுக்க மாட்டாங்க. அதான் அதனால தான் இங்கே போடுறானுங்க. போட்டுன்னு போங்கடா டே, உங்களுக்கு கை வலிக்கும் எனக்கு என்னடா டே போடுங்கடா, என்ன போடுறோமோ போட்டு போய் தொலைங்க, அதை பற்றி ஐ டோன்ட் கேர் அவ்வளோதான். இதுக்கு மேலே கத்துறதுக்கு எனக்கு தொண்டையில் தண்ணியே இல்லை, ரத்தம் என்னது எனக்கு ஈர தண்ணி என்ன சொல்லுவாங்க, தொண்டையே வறண்டு போச்சு. என்னால் இதுக்கு மேலே உங்கள் கூட கத்துற மாதிரி இல்லைப்பா, கத்த முடியாதுல்ல. அந்த படத்தில் ஒரு டைலாக் ஒன்று வரும், முடியல கத்த முடியல, ஏன்ல இப்படி பண்ணுறீங்க, ஏழை பண்ணி பயிலுவலா, ஏழை இப்படி பண்ணுறீங்களே, போகல அந்த பக்கம் போய் வேறு பக்கம் சாயல போல. வாமா சரண்யா இங்கே பாருமா, இங்கே இவனுங்க தொல்லை தாங்க முடியல. சாப்பிட்டியம்மா? ஏண்டா எப்படா நீங்களே அடங்குவீங்க? போடுங்கடா, நீங்கள் ஓய மாட்டீங்க எனக்கு தெரியும். நீங்களே ஒரு முடிவில் வந்திருக்கீங்க, போடுங்க. நீங்கள் எவ்வளோ நேரம் போடுறீங்க, நீங்கள் போடுங்க. டென்ஷன் ஆக்கிறது தான் அவங்க வேலையே இருக்கிறது. நம்மளை டென்ஷன் ஆக்கி தான் அவங்க அதனால தான் இப்படிலாம் பண்ணுறானுங்க. ஓயாமல் அதே கமெண்ட்டை போடுறானுங்க. ஒரு கமெண்ட்டை ஒருத்தவங்க இந்த ஒரு படத்தில் ஒரு காமெடி வரும் பார்த்துருக்கீங்களா? ஒரு படத்தை ஒருத்தவங்க ஒரு வாட்டி பார்க்கலாம், 2 வாட்டி பார்க்கலாம், அதையும் மிஞ்சி 10 வாட்டி பார்க்கலாம். ஒரு 100 வாட்டி 200 வாட்டி யாராவது பார்ப்பாங்க. இவனுங்க போடுறானுங்க அந்த மாதிரி ஒரே கமெண்ட்டை. அவனுங்க ஃபோனில் இருக்க கீபோர்டு தேஞ்சு போனாங்கன்னு போகும் போல இருக்கு. இவனுங்க ஃபோனை அடுப்பில் தூக்கி போட அதில் உலைய வைக்கான்னு அப்போ கூட அடங்க மாட்டானுங்க, அதே பண்ணுறானுங்க. நான் எங்கே படிக்கிறேன் வீரமணி? ஒரு கமெண்ட் கூட நான் படிக்கலை, போயின்னு தான் இருக்குது அது பாட்டுன்னு. நான் எதுவும் படிக்கலை, அவனுங்க என்னமோ போட்டுன்னு போகிறானுங்க, நான் ஏன் படிக்கிறேன்? யாருப்பா அது கமெண்ட் பார்க்க காமெடியாக இருக்குது? மாணிக்கம் அவ்வளோ காமெடியாக இருக்கா? ஓஹோ, உங்கள் அக்கா தங்கச்சிங்க இந்த மாதிரிலாம் கேட்டாங்கன்னா நீங்கள் இப்படி தான் காமெடியாக இருக்கு வந்துட்டான்டா. அங்கேருந்து அடுத்து இப்படி இங்கே பக்கம் ஜம்ப் ஆகிறானுங்க. ஏன்டா ஃபேக் ஐடி இங்கேயே தொல்லை பண்ணியிருக்கேன், அடுத்து இங்கே வந்துட்டிங்களா? கார்த்திக் விக்னேஷ் நல்லா தான் போகுது. இந்த லைவில் வந்து இந்த ஃபேக் ஐடிங் கூட இல்லாத வரைக்கும் நல்லா தான் போகுது. என்ன பண்ணுறது? சரண்யம்மா விட்றாம்மா, இவனுங்கிட்டலாம் நீ மல்லு கட்டாத, விட்டுறா நீ விட்றா. அவனுங்க எப்படி வேணால் பேசிட்டு போட்டான், நீ கண்டிக்காத விட்டுரு. அவனுங்க ஒரு டேஷ் இன்னொன்று ஒரு கமெண்ட்டை கூட பார்க்கக்கூடாது, அவ்வளோதான். ஒரு கமெண்ட்டை கூட பார்க்கக்கூடாது. எப்படியா போட்டான்னு விட்டணும், ஒரு கமெண்ட்டை கூட பார்க்கவே கூடாது. அவனுங்க டேஷ் அவனுங்க அப்படி தான் பண்ணுவானுங்க, அப்படி தான் பேசுவானுங்க. அவனை நம்ம திட்ட முடியாது, போய் தொலைறானு. நீ என்ன சாப்பிட்டமா?
తీసుకొని పోమాట పక్క